என்ன செய்றீங்க? கொஞ்சம் போன மெல்ல மெல்ல பலிக்க போகுது ஜன்னலுக்கு. நீங்க உறைஞ்ச பார்க்க பாவம் ஜன்னல். வணக்கம், நான் தான் செந்தூரன். சந்தோஷ். நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டான் நிற்கிறோமே நம்ம. அதான் ஏன் இன்றைக்கு இவ்வளோ நாள் எங்கள் வீடியோ நாங்கள் கூடையில் என்ற காரணம் என்ன ஒன்று சொல்ல வேணும்டா, அம்முக்கு அதாவது காய்ச்சல் நம்ம. அதாவது இவ்வளவு நாள் இல்லை 2 நாள் தான். அதுவும் 2 நாளும் பெரிய ஒரு நாள் தானே அது. அதுதான் 2 நாளும் சரியான காய்ச்சல். சொல்ல போனா ஒலிம்பி நடக்க கொடுத்தியே இல்லாத ஒலிம்பி கண் திறக்க இல்லாத அளவுக்கு காய்ச்சல். அப்போ 2 நாளா ஹாஸ்பிட்டலுக்கும் இப்போ நாங்கள் ஹாஸ்பிட்டல் 2 நாளா இல்லையாண்டு வந்துட்டோம். அதாவது வந்து 10 மணியோட வந்து பூட்டியாச்சுது. அப்போ ப்ரைவேட்டாவா வீணாமண்டவா ப்ரைவேட்டாக தனக்கு மந்திய மருந்து மட்டும்தானாம் தனக்கு மாறுமா, வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் மருந்தும் மாறாதுன்னு சொல்லி அவள் அப்போ வரையில வேறு ஒரு இது இடத்துக்கு. அப்போ இன்றைக்கு போய் திருப்பி மந்தியில் எடுத்தது என்ன அதுதான் அப்போ எடுத்தது இன்றைக்கு 10 மணிக்குள்ளே போய் எடுத்துட்டோம். அப்போ அதான் நாங்கள் 2 நாளாக வீடியோ பதிவு செய்யலை. அவள் ஜோசிப்பு நம்ம என்னடாப்பா எல்லாருக்குமே காய்ச்சல் உண்டு. எங்களோட வீட்டில் குடும்பத்தோட காய்ச்சல். செந்துரனை விட்டு என்ன செந்துரனே எனக்கு நல்லாலும் வரையில காய்ச்சல். இப்போ அத்தைக்கு செந்திரன் அக்காவுக்கு ஜெயராமண்ணாக்கு எல்லாருக்குமே காய்ச்சல் வந்துட்டு அடுத்தது செந்திரனும் செல்லணும்னா தான் மிச்சம். வியல் மூடு இருக்குதான். அப்போ காய்ச்சல் வரையில. அப்போ நாங்களாக தான் 2 நாளாக என்னால் வீடியோ எடுக்க இல்லாத சூழ்நிலை செந்திரனும். அப்போ நானும் சில கேட்பேன் செந்திரன் காய்ச்சலான செந்திரன் பதிவு செய்யணும் சொன்னீங்கன்னா உங்களாலோடு போய் கதைக்கவே இல்லாத என் வீடியோ பதிவு செய்ய போவீங்களோன்னு பேசிக்கொண்டு இருந்தேன். இன்றைக்கு விடிய காலமாக மருந்து எடுத்ததுக்கப்புறம் தான் நல்ல சுகம். என்னன்னு சொல்கிறேன், அந்த காய்ச்சலே அப்படியே குறைஞ்சமாயே வந்துட்டு நல்ல மருந்து போன உடனே நல்ல மருந்தெல்லாம் தந்து வேணும். நாங்கள் அப்போ என்ன மருந்து எண்டங்கடையப்போ அப்போ நீங்கள் பாருங்க, இது ஒரு மருந்து தந்த வேணும் 3 நேரம் ஒவ்வொன்று போட சொல்லி. அடுத்தது இஞ்சால பெனடோல். இது எல்லாருக்குமே என்ன வருத்தம் போனாலும் பெனடோல் கொடுக்குறோம். அதே மாதிரி இதுவும் ஒரு காய்ச்சலுக்கு தான் தந்த வேணும். ஏன்னா காய்ச்சல், தடிமன், இருமல் 3ம் இருக்குது. இருமலுக்கு தான் இந்த பானை தந்த வேணும். இங்கே காலை மேலே மட்டும் 10 மில்லி குடிக்க வச்சுட்டு தந்தது. குடிக்கக்கூடாதாமோ இல்லையா, அம்மாவையில தாங்க இருக்கணும். முடிஞ்சு போடணும். அப்போ காலம்மா மட்டும்தான் தந்தது. அப்படியே நாங்கள் அங்கே அப்போ அம்மாவோட போனான். என்னடா செந்திரனுக்கு இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நானா என்ன வேலை என்ன செந்திரன் நேரம் வேலை போனது, நாளைக்கு வருஷம் தானே. அப்போ வேலையில் போனது தான் அப்போ அதனால செந்திரன் அரை நேரம் வேலையை போனவர். அப்போ என்ன அம்மாவோட ஹாஸ்பிட்டலுக்கு விட்டாவ. அவள் ஹாஸ்பிட்டலுக்கு அம்மாவோட போயிட்டு நான் அப்படியே அம்மாவோட போயிட்டு வரைக்க அந்த ஆன்லைனில் நாங்கள் ஒரு பஸ் ஆர்டர் பண்ணினாங்க. அந்த பஸ்ஸும் அப்போ நேற்று தினம்தான் வந்துருந்துச்சு. அப்படின்ட்டு இப்போது வாக்காத அந்த பஸ். அப்போ இங்கே பாருங்க இந்த பஸ் தான். ஆனால் உண்மையிலே ஆன்லைனில் எடுத்தது சரியான கஷ்டமாக போயிட்டு. ஏன்னா நாங்கள் காட்டினது ஏதோ வந்தது எங்களுக்கு ஏதோ. இங்கே பாருங்க இந்த பஸ் தான். ஆனால் உண்மைக்குமே நாங்கள் இதில் வெள்ளை கலர்லாம் ஆர்டர் பண்ணினாங்க. மற்ற ஃபோனில் பார்க்க பெருசாக கிடந்துச்சு. நாங்கள் அதை நம்பி நானும் அக்காவும் ஒரே மாதிரி ஆர்டர் பண்ணினாங்க. பார்த்தா கடைசியில் சின்னனாகவே போயிடுச்சு. ஓ இது போய் கட்டுறது இல்லை. அப்போ இது இந்த பெல்ட்டு இங்கே வேறுங்க அப்படி கொலை விடுறது என்ன சொன்ன உங்களுக்கு கூடாதான் கொஞ்சம் கையில் நடந்தது காய்ச்சல் பூசான விழுங்கினீங்கள். அதான் ஒரு நிலைக்கு விரையில இப்படி எங்கே ஃபோட்டோவில் பார்க்க இன்னும் பெரிய ஃபோட்டோ இதுதான். அப்போ நாங்கள் நம்பி தான் ஆர்டர் பண்ணினாங்க. ஆனால் பார்த்தா இப்படி ஒரு சின்ன பஸ்ஸாக வந்துட்டு சரியான கவலையாக போயிட்டு. சரி என்ன செய்யணும், திருப்பி ரிட்டர்னும் கொடுத்தா அதுக்கும் ஒரு திருப்பி காசு கொடுக்கணும். அப்போ நாங்கள் சரி வந்துட்டு இனிமேல் ஒன்றும் செய்யலான்ட்டு வந்துட்டோம். அதே தராசுலான்னு ஆர்டர் பண்ணினாங்க. கன நேரம் கழித்து கொண்டிக்காவே நினைப்பினா இன்னும் வந்த நேரத்துலேருந்து கழித்து கொண்டு இருப்பினோம். நாங்கள் இன்றைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்ன்றதுக்கு முன்னாடி என்ன வேணும், எங்களோட சேனலுக்கான ஃபஸ்ட் டைம் பாருங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் மேலே கிளிக் பண்ணால் நாங்கள் போகிற வீடியோட உடனே வரும். இப்போ வாங்க என்ன வீடியோன்னு பார்ப்போம். இன்றைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினமே எல்லாருக்கும் புத்தாண்டு, அதாவது சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். அப்போ சொல்லி அட்வான்ஸு சித்திரை புத்தாண்டு வாழ்த்துக்கள். அப்போ எல்லாரும் விட்டு கலகலப்பா சில பேர் அந்த பலகாரங்கள் சுடுவினாம்,
மற்றது வீடு வாசல் எல்லாம் கழுவி எல்லாம் நீட்டாக எல்லாமே தான் வச்சிருக்கணும். அப்போ எனக்கு இன்றைக்கு 2 நாள் உடம்பு இல்லாதபடியா ஒன்றும் செய்யலை, நான் பலாரங்கள் ஒன்றும் செய்யலை, அம்மாக்கள் எல்லாம் செய்யணும். அப்போ வீடும் அப்படியே இருக்குன்ட்டு நேற்றைய தினம் செந்துரம் தான் வீட்டில் இருந்த எல்லா உடுப்பு மிச்ச உடுப்பு எல்லாம் 2 நாள் துவைக்காதபடியா செந்துரம் தான் எல்லாம் துவைச்சி எல்லாம் வச்சவ. அதே மாதிரி இன்றைக்கு சமைச்சின்னு அக்காவுக்கு சாப்பாடு எல்லாமே அவர் அந்தவர். அப்போ இன்றைக்கும் அவர் தானே 10 நாளாக வீடு வாசல் எல்லாம் கழுவ போகிறாரு. எங்களோட அந்தலாம் பெரிய வீடு இல்லை தானே, குட்டி வீடு, குட்டி அறமாயிட்டான் எங்களோட வீடு. அப்போ இன்றைக்கு அந்த வீடியோவை நாங்கள் பதிவு செய்யப்படுறோமே. அப்போ நாங்களே இந்த பாப்போம் உள்ளுக்க போய் பார்ப்போம் முன்னுக்கு வீட்டுக்குள்ளே வாங்க அப்படி பார்ப்போம். பார்த்தா நாங்கள் அரைவாசி எல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சுட்டோம். எனக்கு வந்துடுறேன் வந்து பாருங்க எங்களோட குட்டி வீட்டை ஃபுல்லாகவே அடுத்து வழியாக வச்சுட்டோம். அதுதான் ஃபுல்லாகவே இருக்கா, சுற்றி பாருங்க ஒன்று இருக்கா. இவ்வளவு தான் பெரிய ஒரு அளவுக்கு இல்லை, ஒரு குட்டி வீடு தான் உங்களுக்கே தெரியும். ஜன்னல் இந்த ஸ்க்ரீன் எல்லாம் இப்போ செஞ்சிடும் எல்லாம் கலட்டி எல்லாம் வெளியில் போட்டவ. இது எங்கள்கிட்ட பெட்டு மிச்சம் எல்லாம் இப்போ இதுக்குள்ள இருந்த சமையல் பொருள் எல்லாம் வெளியில் வச்சாச்சு. மற்ற இங்கால கொடி அந்த இது என்ன செஞ்சுறாங்க அதுக்கு பேர் உடுப்பு வைப்போம் கிரில் அதே தூக்கி எல்லாம் வெளியில் வச்சுட்டோம். அப்போ அதை ஒன்று பதிவு செய்யலை. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே கலைஞ்சுதான் கிடக்கு. எல்லாமே இதுவெல்லாம் செந்தரன் அந்த கிஃப்ட்டுகள் எல்லாம் அப்படியே வச்சிருக்கோம். அவள் செந்தரன் இங்கெல்லாம் அவசரமாக கழுவ போடணும்ட. அதுவும் நானும் வெள்ளாமண்ட இல்லை இல்லை நீங்கள் கழுவணும், நீங்கள் பேசாமல் இருங்குவா. அதுதான் அப்போ நான் அப்போ என்ன செய்யறது? சும்மா நிற்க காலத்துக்கு அப்ப இருங்கோ நீங்க. நான் இதெல்லாம் கூட்டுவோம் சுத்த வர கூட்டுங்க. ஆனா இன்னும் உண்மையாவே எங்களை விட்டு எறும்புகள் எல்லாம் கூட எனக்கு அது உள்ள பூச்சியில தானே. அதுதான் சரியான எறும்பு. அதை நாங்கள் அரைவாசி வீடியோ பதிவு செய்யலை. ஏனெண்டா நாங்கள் எவ்வளவுதான் கூட்டி கொண்டு இருந்தாலும் அந்த கரை வழியால அந்த ஓட்டையெல்லாம் அந்த பூசாதபடியா என்ன செஞ்சிடும். அதனால எறும்பு வந்து கொண்டே இருக்கு அடிக்கடி. அப்போ நாங்களும் அதை கூட்டி களைச்சியே போயிட்டோங்க. இந்த கூட்டினாலும் அது பூசாதபடியா அது வேறுதான் ஒன்றும் செய்யலாது. ஒரு நேரம் பூசுவோம். அதுதானே இதை கலட்டி வழியில வேணாம். என்னது அன்போ வேறல சந்தோஷம் அன்பு உங்களுக்கு. மிக்சரை தாங்க கொஞ்சம் சாப்பிடுவோம். இதுக்கு பேர் வந்து மிக்சர். அதுவே தானே மிக்சர். அடேடியா நானே சாப்பிடுறேன் மிக்சர். கடையில போய் சொல்லிடுறேன். செந்திரனுக்கு பாட்டண்டா பைத்தியம், பாட்டு பைத்தியம் செந்திரன். வச்சுட்டு வாங்க. உண்மைக்குமே எங்களை விட்டு எவ்வளோ சாமான எல்லாம் நுழைஞ்சு போயிருந்துச்சு. இப்ப எல்லாம் கொண்டு வெளியில வச்சபடியா கொஞ்சம் ஆறுதெல்லாம் வந்துட்டு. நீங்களே நான் ஒருவேளை செய்யலையே வந்திருக்கிறீங்க. நான் சொன்னேன் பக்கத்து இருக்காங்க காய்ச்சல் ராத்திரி பிள்ளை நான் வீட்டான்னு இருந்தேன். நான் அம்மா கூட்டிக்கொண்டு போய் வச்சிருந்தேன். என்னண்டா காய்ச்சல்லாம் நின்றுட்டு வீட்டு அம்மாக்கள் கூட்டிக்கொண்டு போய் நேற்று பிள்ளை நான் செல்றேன் வீட்டான்னு இருந்தாங்க. என்ன அப்ப அதனால சொன்னாங்க காய்ச்சல் பக்கத்து வராதுங்க உண்டு சொல்லி கவனம் மெல்லமா தூசோட தட்டுங்க. போட்டோ போகுது. ஆனா ஒரு அறதான். ஆனா என்ன அதுதான் சரியா சிரமம். ஏனண்டா எல்லாத்தையும் இதுக்குள்ள வைக்கிறது. அப்போ மூச்சு அடக்குற மாதிரி இருக்கும். மற்றது அந்த அந்தரமா இருக்கும். எல்லா பொக்கியா கிடக்கும். சொல்லலாதோ கேக்குறதுங்க. ஓ நிக்கல பூத்தியா கிடக்கு. அப்படியே பூத்தியா கிடக்கு. ஒரு பக்கத்தால் எறும்பு தொல்லை எலி தொல்லை எல்லாரும் எங்களை வீட்டை சுத்தி நிற்போம். நம்ம இந்த பார்க்கவே அதுதான் இந்த கூட்டுங்க பாவம் இவ்வளோ கஷ்டப்படுறேன். அதுதான் என்ன செஞ்சிடும். ஆனா நீங்க வேலை செய்யுங்க. இதுவும் எவ்வளோ கொஞ்சம் கட்டில கிடந்திருக்கு. இதுதான் தட்டி கூட்டுல தான் நீங்க பாத்தீங்களா கதையை சொல்லி இப்படி சொல்லி போட்டீங்க. இதுக்கு என்னண்டா கட்டில இருக்கல நிறைய பொருட்கள் எல்லாம் இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? இப்பதான் படியிலோட வச்சேன்னா அதெல்லாம் மட்டும் பதிவு செய்யல. என்னண்டா அந்த பெட்டியல் கேஷ் பெட்டி அப்படி பெட்டியல் பாலியல் எல்லாம் மட்டும் வெளியே
குட்டி வீடு நம்ம இருக்குங்களோ சோகேஸை பாருங்க பாப்பா ஷோகேஸ் பாருங்க அங்கால இருக்கா போய் இருக்குல்ல இந்த காட்டை போட்டு கண்ணீர் இருக்கும் இல்ல இருட்டு மயம் தானே இருக்கு. அதுதான் அப்பாடா ஐயோ வைக்கேண்டா இஞ்ச எனக்கு வேர்த்து ஊற்றி போடு சந்தா என்ன செய்றீங்க தண்ணி எல்லாம் எடுத்து கொண்டு வச்சுட்டானே ஆ ஃபுல்லா எறும்பு உள்ளார எப்படி என்ன எப்படி ஆகிட்டு பாத்தீங்களா விளங்கல என்னண்டு எப்படி என்ன எப்படி ஆகிட்டு எப்படி என்ன நீங்கள் எழுதுக்குங்கள் இப்படிலாம் ஓசியா இருந்தேன் அப்படியா உட்காந்துட்டு சாப்பிடுறது என்ன செய்யறது எல்லா வேலையும் தான் அதுதான் அக்காதுல இல்ல விஷயம் காய்ச்சல் நான் காய்ச்சல் வந்தா தெரியும் உங்களுக்கு ஒரு தடவை நீ சீக்கிரம் அணைக்க காய்ச்சல் வருவோம் அப்படி எல்லாம் சரி இதங்க ரிசோர்ட் கொஞ்சம் இப்போ போதும் இல்லை நிறைய தண்ணி எல்லாம் தண்டி எல்லாத்தையும் ஆனா சரியான வெளிச்சமா கிடக்கு தெரியுமா சந்திரன் இந்த விட்டு இன்னும் வலிச்சுமே சோத்து வெளிச்சமோ ஓ இருட்டா கிடக்கு உங்களுக்கு பார்க்க இருட்டா கிடக்கும் ம் வெளிச்சம் அதுக்கு தான் கதவை சாத்துங்க ஒரு கப்பா ஃபுல்லா இப்போ ஒரு அளவுக்கு ஓகே இருக்குது ம் வைக்கா இல்லையா ஃபேனோட மேலே பூட்டி விட்டேன் எதுலையோ இந்த நுழம்பு வேலையை கலட்டிட்டு போட்டுங்க தண்ணியை வெளியேற்றும் தின்சா பார் போடு இல்லை இந்த தண்ணியை வெளியேற்றி போட்டு தண்ணியை வெளியேற்றி போட்டு ஒன்று ரெண்டு மூன்று ஒன்றுக்குள்ள முடிஞ்சு அடுத்த இது தண்ணியில வெளியேற்றி போடு கடவுளங்க அதுதான் நானே வீடியோ பிடிக்க உடனே நிலைமையா போயிட்டேன்னு செந்துறேன் என்ன செய்யுது கேமராமேன் இல்லை கேமராமேன் போயிட்டு கேமராமேனுக்கு அதுதான் அதுக்கு என்ன செய்யறது எல்லாம் முருகத்தான் எல்லாம் செய்யத்தான் நீங்கள் சந்தோஷ் பின்னாடி அடி வர ஆடுவீங்க என்னடா நீங்க இருக்க தேங்க யார் வீட்டே இப்படித்தான் தண்ணி கலவுறேன் ஒரு வடிய பெறும் கடவுள் தண்ணி இங்கே இருங்க ஐயா விட்டுருங்க நான் அரும்பு எப்படி கத்திகள் வாங்குது எல்லாரும் ஓடி போங்க எங்களோட விட இப்படித்தான் நரும்பு ஃபுல்லாக என்ன செந்துரு பார்த்து பார்த்துங்க பார்த்து பார்த்து விழுந்துறாங்க அப்புறம் நீங்க வழுக்குது எனக்கு சந்தோஷம் என்ன செய்யத காடு நீங்க ஒரு காடி கேடு ஒரு காடுக்குதா சரிங்க இப்படி இல்லை வான்புருங்க வடிவேன தெரிய இல்லையா சந்திரன் பிராடி பகலண்டு இருக்கு சந்தோஷுக்கு நீங்களாம் ஆட சொல்றீங்க ரெண்டு நிமிஷமா போடணுமோ ஏன் அந்த அளவுக்கு கூத்த இல்லை நான் நடுவுங்களை ஒரு நானுங்களை விடா அப்படியா நான் கதவை சாத்துங்க இருட்டா கிடக்கண்டு ஒரு நிமிஷம் காண முடியுங்க ஓ ரின்ஸை போட்டு தண்ணி ஊற்றிட்டு உறைஞ்சி போட்டு திரும்ப தண்ணி ஊற்றிட்டு கழுவி விட்டு ஊற்றி விடலாமே இப்போ ரின்ஸை போட்டுட்டு உறைஞ்சி போட்டு எந்தோட தண்ணி ஊற்றி போட்டு அது வழியே ஏற்றி விட்டா காணுமில்லங்க போட்டா கழுவுறீங்களா அம்மாவுக்கு கழுவி கழுவி கொடுக்குறவே அம்மா வேலை நீங்கள் கொடுக்குறீங்களா நீங்கள் இந்த பழக்கம் கூட சொல்லுங்க இந்த சுங்கோள மாதிரி உண்டு நாங்கள் அப்புறம் செய்து வேற ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ரின்ஸோ போடுறீங்களே ரின்ஸோ அமைச்சா பிடிக்கிறீங்களோ இல்லை அப்போ துணி துளி வருது அதுதான் சரி அமைச்சா பிடி பையால வர்றத தானே போடலாம் சரி தெரியும் ஆ ஸோ கடியாரு தனி அடிவாரோ ஏன் உங்களுக்கோ சந்தோஷக்கோ ஆடி ஆடி களைச்சி போட்டார் அவர் சந்தோஷம்னா வெளியோக்கு வர்றேன்னா எனக்கு மயிலப்பாடு எல்லாம் வாங்கி தருவோம்மா வேற அப்போ வீடியோ வேற நான் சொல்லியிருக்கல நீங்கள் ஏ மயிலோப்பால் கட்டு மாட்டீங்களா இருக்கு ஒரு மயிலோப்பால் வாங்கி கொடுக்குறேண்ணே ரெண்டு வாங்கி கொடுக்க போறீங்க
விளாங்க இல்லை சொல்லுங்க அவர் மயிலோ பாலோடம் குடிக்கிறே இல்லையாப்பா அது தண்ணி மட்டும் தான் வைக்கிறேன் இதில் ஒன்று செருப்பு வச்சா உங்களுக்கு தான் வச்சு அது குளிருக்கு நிற்கணும் நீங்கள் போட மாட்டீங்களா மலைக்கையில் விழுந்து போடுவேன் என்னங்க உங்களோட கதை வழுக்கு விழுந்துருங்க விழுந்தா யார் பொறுப்பு பார்க்குறாக்கள் என்ன நினைக்கப்படும் இந்த குட்டி விட்ட கழுவி காட்டுறேன் பார்க்குற உறவு அது எங்களுக்கு தான் தெரிய விட என்ன தந்துற நாங்களே கஷ்டப்பட்டு அமைச்ச குட்டி விட எங்களால் முயன்ற அளவுக்கு என்ன அழகான ஒரு சின்ன வீடு வீட்டுக்கு எல்லாம் இருக்கும் அது எல்லாமே இருக்கு கேஸ் எல்லாம் கேஸ் இருக்கு கிச்சன் இல்லையா கிச்சனுக்கு தான் பொருட்கள் இருக்கு ஆனா கிச்சன் வைக்கணுமே அதுவும் ஆனா நல்லா நுரைக்கு தெரியுமா நல்லா உடைஞ்சிட வச்சு வளர்க்குது ஒட்டவுளி இப்ப சந்தோஷ் தையத்தை ஆடினா சந்தோஷம் ஆடுங்க சந்தோஷ் சறுக்கி சறுக்கி தெரியும் சரியா நக்கரை தான் சந்திரனக்கா வரல கொஞ்சம் சறுக்கி சறுக்கி ஐயோ என்ன செஞ்சாலும் இந்த பூசும் பெறையும் மரும்பு வந்த உடனே தான் நம்ம இருக்கும் வேற வழியே இல்லை பூசத்தான் என்னது நுழம்புக்கு மழையத்து இருக்கு எறும்புக்கு மழையத்து இல்லையே அதுக்காண்டி ஐயோ ஐயோ காத்துலாம் அடிக்குது சரி நீங்க நல்லபடி உறைஞ்சுங்க என்ன சொந்தம் வெள்ளம் வெள்ளம் பலிக்க போகுது ஜன்னலுக்கு நீங்க உறைஞ்ச பார்க்க பாவம் ஜன்னல் கஷ்டப்பட போகுது அதுதான் அதுக்கான இப்படி அதை போட்டு அடிச்சு தும்புறுத்துற பாவம் தானே அது ஜன்னலுக்கு அடிச்சு என்ன உறைஞ்சி முடிஞ்சதோ களைஞ்சு போட்டீங்க போல இருக்கு 2 பேருமா அம்மான இதுக்காண்டில சந்தோஷத்துக்கு ஒரு மயிலோப்பால் வாங்கி கொடுக்க தம்மனும் பேர் எல்லாம் சிந்துறாரு போல இருக்கு பாப்போம் மொத்த பாப்போம் சரியா கஷ்டப்படுறாரு பாவம் சந்திரன் நானும் இல்லை நிக்கிறேன் நீங்க ஆள இல்லை வடிவ ஊற்றி கழுவுங்க பாப்பா முன்னுக்கு தேவையில்லை கேட்காம 2 பேரும் இப்படித்தானே ஒரு நாளும் வேலை செஞ்சு பழகுங்க என்ன சந்திர என்ன செய்றீங்க நீங்க தட்டுங்க கொஞ்சம் அளவு அப்படி எண்ணெயில் எல்லாம் உறைஞ்சிட்டு நம்ம எண்ணெயில் வடிவா அப்போ என்ன நீங்கள் நல்ல வடிவா கழுவுங்க 2 பேரும் அப்போ நீங்கள் ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறீங்கன்னா அது என்ன போக சொல்லிட்டுங்க நீங்கள் வேற நாடியில் சொன்ன பயமா கிடக்கு ஒன்றுமே தெரியல வெளியில் எங்கட இதெல்லாம் பொருட்கள் இல்லாத இந்த வெளியில் இல்லாத மாதிரி இருக்கிறோம் என்ன அதுதான் அதுதான் பாவமடாப்பா இந்த குழந்தை வேர்வை சிந்துதடாப்பா சரி அப்போ நீங்கள் நல்ல வடிவெல்லாம் கழுவுங்க கழுவிட்டு நாங்கள் பார்ப்போம் என்ன என்ன அப்படியே முடியுதோ சந்திரன் கூட்டி கூட ஆகிட்டீங்களோ பாப்போம் இங்கே உங்களோட நிலமாயி மறுபடியும் எல்லாம் ஆக்கிட்டீங்கன்னா வேணா கட்டில எண்ணெயில் வடிவெல்லாம் இறக்கி விட்டுட்டார் சந்திரன் என்ன ரைட் என்ன செய்ய போறீங்களோ அப்போ இஞ்சால வந்து 2 நேரம் முடிச்சு விடுங்க அப்படியே வீடியோ முடியுங்க என்ன ஆள முடிக்கணும் வீடியோ முடியுங்க பார்த்துருப்பீங்கல்ல நாங்கள் அப்படி எல்லாம் வேலை செஞ்சுனாங்க வீட்டு வேலை தான் எப்படி செஞ்சுருந்தீங்க பார்த்துருப்பீங்க இப்போ நாங்கள் என்ன செய்வோம் வீடியோ முடிப்போம் சரி அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் ஒரு புதிய வீடியோவை நாளை மீண்டும் சந்திப்போம். Bye.